எர்ணாகுளம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கிற இந்த கடற்கரை கிராமம் தான் பூத்தோட்டா. எர்ணாகுளம் சிட்டிலிருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்துல கடற்கரையை ஒட்டி இருக்கிற கடற்கரை கிராமம் தான் இந்த பூத்தோட்டா. பிஸியான லைஃப்ல ஃபேமிலியோட வெளியே வரதுக்கும் இல்ல ஃப்ரெண்ட்ஸோட ரிலாக்ஸ் பண்றதுக்கும் சந்தோஷமா டைமை ரிலாக்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறுவப்பட்ட நிறுவனம் தான் ஆக்வா டூரிசம் நிறுவனம் பூத்தோட்டா. இயற்கையான அழகும் அற்புதமான சூழ்நிலையும் அப்புறம் எளிமையான மக்கள் வாழ்கின்ற இடமா இருக்கிறது தான் இந்த இடத்தோட சிறப்பம்சமா இருக்கு. கள்ளங்கபடம் இல்லாம இருக்கிற கிராம மக்களையும் அவங்களோட கலாச்சாரத்தை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியுன்றது தான் இங்க வர சுற்றுலா பயணிகளோட சிறப்பம்சம். வேம்பநாடு ஏரியோட சேர்ந்திருக்கிற மிகப்பெரிய ஆக்வா ஃபார்ம். இது கேரளாவிலேயே மிகப்பெரிய விவசாய நிலம். ஒரு குக்கிராமத்தில் இருக்கிற உணர்வை கொடுக்கிற மாதிரி நிறைய மரங்களும் பசுமையான இயற்கையும் இங்க நிறைஞ்சிருக்கு. வேம்பநாடை சுத்தி இருக்கிற சின்ன சின்ன கிளை ஆறுகளையும் போட்டிங்லயே நம்மளால பார்க்க முடியும். இங்க சுவையான மீன் வகைகள் ஏராளமா இருக்கு. ஏரியை சுத்தி இருக்கிற கிளை ஆறுகளுக்கு பக்கத்துல சதுப்பு நிலங்களும் உண்டு. இந்த பூமியில இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் தேவையானதை கொடுக்கிற முக்கிய பங்களிப்பு தாவரங்களுக்கு இருக்கு. வளிமண்டலத்தில் இருக்கிற கார்பன் டை ஆக்சைடை குறைக்கிறதோட மட்டும் இல்லாம தாராளமா ஆக்சிஜனையும் கொடுக்குது. இவ்வளவு பெரிய ஏரியில நடு பகுதியில மட்டும் தண்ணியில நம்மளால இறங்கி நிக்க முடியுன்றது இதோட சிறப்பம்சம். போதும் போதும்னு திருப்தி ஆகிற வரைக்கும் குளிக்கலாம். தண்ணி கடியில கற்களை நம்மளால எடுக்கவும் முடியும். கோட்டயம், ஆலப்புழா, எர்ணாகுளம் இந்த 3 மாவட்டங்களும் சந்திக்கிற இடம் இது. அமைதியான சூழ்நிலையில இயற்கையோட சேர்ந்து தங்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு தங்கறதுக்கான ரிசார்ட்டுகளும் இங்க அமைஞ்சிருக்கு. விதவிதமான மீன் உணவுகளும் போட்டிங் வசதியும் சுற்றுலா பயணிகளுக்கு ரிசார்ட் ஏற்பாடு பண்ணி தராங்க. இங்க இருக்கிற இன்னொரு விசேஷம் என்னன்னா ஏரிக்கு நடுவில் இருக்கிற சுருசுண்டல் தூக்கு பாலம். ஆர்வத்தை தூண்டுற பல்வேறு வகையான பறவைகளும் இங்க நிரம்பி இருக்கு. போட் ரைட், சில்லுன்னு வர காத்து, பலவித வர்ணங்களால நிறைஞ்சிருக்கிற இடம், ஆறுகள், சதுப்பு நிலங்கள், இப்படி எல்லாம் அமைஞ்சிருக்கிற பூத்தோட்டா இங்க வரவங்களுக்கு புத்துணர்ச்சியையும் சந்தோஷத்தையும் கொடுக்குன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை.